ஹாய் guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்குவின் அப்படின்ற அந்த டிசி சீரிஸோட எபிசோட் நம்பர் 2 ஓட பிரேக் டவுன் வீடியோவை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இந்த சீரிஸோட எபிசோட் நம்பர் 1 ஓட பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க ஒரு அதை பார்க்கல அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சீரிஸோட கண்டினியூஷன் புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷன் பண்ணிவாங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல, அதாவது லாஸ்ட் எபிசோட்ல சோஃபியா ஆர்க்கம் அசைலம்ல இருந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. சேம் இந்த எபிசோட்ல அவங்க அங்க இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த இடம் பாக்குறதுக்கு எக்ஸாக்டா பேட்மேனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த கேலரி மாதிரியே தான் இருக்கு. கழுத்துல ஜம்பர் அப்படின்ற ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. சேம் இதே நெக் பேண்ட் தான் உங்களுக்கு ராட்லர் அதுக்கப்புறம் ஜோக்கர் இவங்க ரெண்டு பேருமே போட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே டைம் ராட்லரை பேட்மேன் எந்த ஒரு விசிட்டர் ரூம்ல வந்து மீட் பண்ணிருப்பாரோ சேம் அதே ரூம்ல தான் இந்த இடத்துல இவங்க வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. சோ இது மூலியமா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹேங்மேன் வெளியே வர பாக்குறான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. சோ இது எல்லாமே நடக்கக்கூடியது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்றத காமிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஹெட்லைட் தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி கொடுத்திருக்காங்க. அந்த தெரப்பி மூலியமா தான் இவங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. இது ஒரு மைண்ட் தெரப்பி. இது அவங்க EMDR அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஐ மொமெண்ட் டெஸ்டினேஷன் ரீப்ராசஸிங் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரப்பியோட நேம். ஆக்சுவலா இது மூலியமா இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க அனுபவிச்ச ரொம்பவே பெயினான விஷயங்களை திருப்பி இவங்க போய் ரீகால் பண்ணி பார்த்து அது மூலியமா இவங்களோட மைண்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு தெரப்பியை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவுமே இவங்களோட மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கு. முக்கியமா லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல தன்னோட பிரதர் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பார்த்ததுனால ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இவங்களால எக்ஸாக்டா நார்மல் பர்சனா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது மூலியமா இந்த சீரிஸோட எண்டிங்ல இவங்க ஹேங்மேனா மாறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இவங்களுக்கு தெரப்பி கொடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு பெயிண்டிங்கை பார்க்க முடியும். அந்த பெயிண்டிங்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீம் லவுடர் ஸ்கிரீம் ட்வைஸ் அப்படின்றது தான் அந்த பிக்சருக்கான மீனிங். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஷரியோ அலுவியா அப்படின்ற அவங்க தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனை தான் நமக்கு சோஃபியாவுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ரெண்டு சோல் இருக்கிற மாதிரி தான் நமக்கு மீன் பண்றாங்க. லைக் எப்படின்னா ஒன்னு வந்து நார்மலா சோஃபியாவோட சோல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரொம்பவே ஒரு அக்ரெசிவான சோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு சோலுமே கொஞ்சம் கொஞ்சமா கொலாப் ஆகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரொம்பவே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போய் அவங்க மாறுறாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஈவன் இந்த ஒரு இமேஜை நம்ம பெங்குவினோட கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். முக்கியமா அவருமே ஆக்சுவலா ஒரு டீசென்ட் கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறாரு. பட் ஆனா அவர் வந்து ஒரு கிரைம் லார்டா இருக்கிறதுனால அந்த இடத்துல தன்னை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலுமே கொல்லணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போய் நிறைய கிரைம்ஸ் அவர் பண்றாரு. ஸோ அவருக்குள்ளயுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பர்சனாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தான் நம்ம காமிக்கிறாங்க. ஸோ இதுல இன்னொரு காமிக் ரெஃபரன்ஸ் கூட நமக்கு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இவங்களுக்கு தெரப்பி கொடுக்கக்கூடிய அந்த தெரப்பி அந்த டாக்டரோட பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டாக்டர் ஜூலியன் ரஷ் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கேரக்டரை அவங்க காமிக்ஸ்ல கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் இதுல என்ன காமிக் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இவர் ஒரு தெரபிஸ்டா இருக்கிறதுனால இவர் இக்னோசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா தான் இவரை நமக்கு காமிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல காமிக்ஸ்ல காமிச்ச ஸ்கேரி க்ரோவை இவர் மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தான் தெரியுது. ஈவன் இதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இவரோட அந்த புக் ஷெல்ஃப்ல உங்களால ஹிப்னோசிஸ் அதை பேஸ் பண்ண ஒரு புக்கை பார்க்க முடியும். முக்கியமா அந்த புக்ல உங்களுக்கு ஸ்கேரி க்ரோவோட அந்த கேஸை வந்து அவர் எப்படி வெளியிட்டு புது புது இல்யூஷன்ஸை மற்றவங்களை வர வைக்கிறாரு அப்படின்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா தான் ஃபியூச்சர்ல இவரு இந்த சீரீஸ்ல உங்களுக்கு இந்த யூனிவர்ஸோட கேரி க்ரோவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சீனை கட் பண்ணா நமக்கு பிளாக் கேட் பிரிசனை தான் காமிக்கிறாங்க. சோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது லைக் ரொம்பவே ஒரு வயலன்ஸான வில்லன்ஸை உங்களுக்கு ஆர்க்கம் அசைலம்ல வச்சிருப்பாங்க. அவங்க மைண்ட் சரியில்லாதவங்கள. அதே டைம்ல நார்மலா இருக்கக்கூடிய வில்லன்ஸை உங்களுக்கு இந்த பிளாக் கேட் பிரிசம்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ அந்த ஒரு பிரிசம்க்கு திருப்பியுமே நமக்கு ஹோஸ் வராரு. முக்கியமா இந்த இடத்துல அவங்க என்னத்தை காமிக்க வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனுக்குமே 2 டைப்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பிரிசன் இருக்கு அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் ஆக்சுவலா சால் மெரோனியை ஆக்சுவலா மீட் பண்ணதா வந்திருக்காரு. சோ அங்க நம்மளால சால் மெரோனியோட வைஃபான நடியா மெரோனியை பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்த கேரக்டருமே உங்களுக்கு காமிக்ஸ்ல கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த ஷோக்காக தான் இந்த கேரக்டரை கிரியேட் பண்ணிருக்காங்க. அங்கேயே நம்மளால இவரோட சன்னை ஆக்சுவலா பார்க்க முடியும். பட் எக்ஸாக்டா எந்த சன் அப்படி நமக்கு தெரியல. ஏன்னா காமிக்ஸ்ல இவருக்கு 2 சன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இம்பர்டோ அண்ட் பீனோ மெரினோ அப்படின்னு நம்ம 2 சனை காமிச்சிருப்பாங்க. பட் எக்ஸாக்டா யார் இங்க இருக்கான்றத நம்ம கிளியரா சொல்லல. சோ இவங்க கூட மீட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். சோ அந்த சீனை நமக்கு கட் பண்ணா இந்த எபிசோட்ல லூகா ஃபால்கான் அப்படின்ற அந்த கேரக்டர் ஆக்சுவலா காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து உங்களுக்கு கார்மேனோட லிட்டில் பிரதரை தான் இந்த இடத்துல கொண்டு வராங்க. பட் காமிக்ஸ்ல இவர் வந்து ஒரு கசினா தான் இருந்திருப்பாரு. அதே டைம் காமிக்ஸ்ல இவர் ரெட் ஹோல்ட் அப்படின்ற அந்த கேங்னால இவர் கொல்லப்பட்டிருப்பாரு. இந்த இன்சிடென்ட் எக்ஸாக்டா பேட்மேன் 0 இயர் அப்படின்ற அந்த காமிக்ஸோட நம்பர் 22 தான் நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய கவுன்சில்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி பெயிண்டிங் இருக்கிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க. சோ இது வந்து ஆக்சுவலா சேஜ் ஆஃப் மவுண்ட் மெசி அப்படின்ற அந்த ஒரு
பெயிண்டிங். ஆக்சுவலா இந்த பெயிண்டிங் மூலியமா இட்டாலியன் மிலிட்டரி மேனை தான் இவங்க ரெஃபர் பண்றாங்க. இது மூலியமா அவங்க வார் ரூம்ல இட்டாலியன் மான்ஸ்டரையுமே அவங்க கொண்டு வர போறாங்கன்றது தெரியுது. அப்ப நமக்கு சோஃபியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கில்லர் இந்த சிட்டியை சுத்தி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இந்த இடத்துல அவங்க எதை மென்ஷன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காமிக்ஸ்ல உங்களுக்கு இந்த சோஃபியா கேரக்டரை ஒரு ஹேங் மேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொன்னு விக்டிம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்ல ஹேங் பண்ணிட்டு போயிடுவாங்க. சேம் அந்த மாதிரி இவங்க காமிக்ஸ்ல இருந்திருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல இந்த சீரிஸ்லயும் இந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஃபர் பண்ற மாதிரி தான் இந்த சீன் நமக்கு வச்சிருக்காங்க. ஹோஸ காமிக்கும் போது இவருமே ஸ்பிரிங் ரிவர் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை ஆக்சுவலா விக்டர் கிட்ட பேசுற மாதிரி காமிப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்பிரிங் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது ஒரு காமிக் ஆர்டிஸ்டான டிக் ஸ்பிரிங் அப்படின்ற அவரை மென்ஷன் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஸ்பிரிங் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதே சோஃபியா சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு டிடெக்டிவ் மீட் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ இந்த டிடெக்டிவ் ஓட பேரு மார்க்கஸ் வைஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவரு ஆக்சுவலா ராபின் காமிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காமிக்ஸ்ல ஆக்சுவலா வந்திருக்காரு. லைக் எப்படின்னா, ஒரு காத்தம் சிட்டில இருக்கக்கூடிய ஒரு கரப்டட் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவர் ஆக்சுவலா நார்மல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்திருப்பாரு. பட் காமிக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இவர் அங்க இருக்கக்கூடிய மத்த போலீஸ்லயுமே அவங்கள வந்து பிளாக்மெயில் நிறைய பண்ணிருப்பாரு. அது மூலியமா இவருமே சைக்கிக் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஈவன் இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி எபிசோட்ல ஒரு இடத்துல பார் டெண்டர் கிட்ட இவர் பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, டேக் இட் அப் வித் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் சொல்லியிருப்பாரு. சேம் இந்த இடத்துலயுமே இவர் எந்த அளவுக்கு ஒரு டெரரிஸ்டிக்கல் ஆக்டிங் கொண்டவர் அப்படின்றத நமக்கு ரெஃபர் பண்றாங்க. அதே டைம் விக்டர் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்களா. சோ இவர் வந்து கிரவுன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்தவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ இது வந்து காத்தம் சிட்டிலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. முக்கியமா இந்த ஒரு இடம் வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு லைக் பேட்மேன் மூவில ஒரு ஃப்ளட் வந்திருக்கும்ல, அந்த ஃப்ளட்னால தான் இவங்க இடமே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. சோ அந்த சீன்லயே நமக்கு ஓஸ் விக்டர் கிட்ட இந்த மாதிரி தான் வந்து பீச்சி அப்படின்ற அந்த கேரக்டர் கிட்ட அவர் டிரைவரா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி விக்டருமே அங்க பார்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட வந்து ஓஸ்கான ஒரு டிரைவரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு கனெக்ஷன் நமக்கு இங்கேயே காமிக்கிறாங்க. இது மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஃபியூச்சர்ல பெங்குவின் செஞ்ச நிறைய விஷயங்கள் இவருக்கு அகைன்ஸ்டா மாறி அதுல இவரு மாட்டிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. லைக் இத வந்து நமக்கு ஒரு சிம்பலைஸ் பண்ற மாதிரி இந்த எபிசோட்லயுமே ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஃபைனல் டைமிங்ல உங்களுக்கு விக்டரை ஆக்சுவலா 2 டெட் பாடி மேல லே டவுன் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இது மூலியமா இவர ஒரு கருவியா நமக்கு ஓஸ் பயன்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த எபிசோட்ல உங்களுக்கு சோஃபியா அவங்களோட மைண்ட் அவங்க நார்மலா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை காமிக்கிற விதமா அவங்க தன்னோட கிளாசெட்ல இருந்து எழுந்துட்டதுக்கு அப்புறமா நீங்க அவங்க நெக்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்ணியை ஹார்ம் பண்ண மாதிரி ஆக்சுவலா காமிப்பாங்க. சேம் இது மூலியமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹேங் மேனா மாறுறதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்புறம் நமக்கு ஆல்பர்டோ ஃபியூனரல் நடக்கும்போது அங்க ஏகப்பட்ட பேர் ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே எக்ஸாக்டா பாக்கிறதுக்கு பேட்மேன்ல நடந்த ஒரு மெமோரியல் சீன்ல ப்ரொடெஸ்ட் பண்ண ஒரு சீன் காமிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரியே இருக்கு. அப்போ ஓஸ் ஆக்சுவலா தன்னோட பிரதர்ஸ் ஆன ஜேக் அண்ட் பெனி அப்படின்ற மாதிரி 2 பேர் ஆக்சுவலா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த 2 கேரக்டருமே காமிக்ஸ்லயுமே இவரோட பிரதர்ஸ் தான். ஈவன் காமிக்ஸ்ல இவங்க மட்டும் இல்லாம இவருக்கு 3 ஓல்டர் பிரதர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவரை பயங்கரமா சின்ன வயசுல புல்லிங் பண்ணதுனால இவரே அவங்கள கொண்டிருப்பாரு. ஈவன் இவரோட கேரக்டர் எந்த மாதிரின்றது சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம காமிச்சிருப்பாங்க. அதாவது ஆல்பர்டோ இவரை வந்து அந்த இடத்துல கிண்டல் பண்ண ஒரே ரீசன்னால தான் ஆல்பர்டோவை இந்த இடத்துல கொண்டிருப்பாரு. சோ அதனால இவரை ஆக்சுவலா ஃபன்னியஸ்ட் திங்கா மாத்தி யாரா பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொன்றுவாரு அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல ஃபோர் ஷேடோயிங் பண்ணிருப்பாங்க. அப்ப சோஃபியா ஆக்சுவலா இவங்க இட்டாலிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை போக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா காமிக்ஸ்ல உங்களுக்கு ஹாலோவின் அண்ட் டார்க் விக்டரி இந்த 2 காமிக்ஸ்க்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ல இவங்க ஆக்சுவலா இட்டாலிக்கு டிராவல் பண்ணாம நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுலயுமே இவங்க வந்து ஆக்சுவலா பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருப்பாங்க. சோ இவங்க நடக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல லைக் சீக்ரெட்டா இவங்க இட்டாலிக்கு போயிட்டு அங்கிருந்து திருப்பி ரொம்பவே வைலண்டா வந்த மாதிரி தான் ஆக்சுவலா காமிப்பாங்க. சோ இது எல்லாமே இவங்களோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனுக்கான சின்ன ஒரு ஹிண்ட் அப்படி நம்ம வச்சுக்கலாம். சோ இந்த சீன்லயே நமக்கு இவங்களோட ட்ரெஸ் கிளியரா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லைக் ஜீப்ராவோட துணி மாதிரியே இவங்க மேல ஒரு துணி போட்டுட்டு அதுக்குள்ள லைக் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. சோ இது மூலியமா இவங்க வந்து ஒரு வைலண்டான ஒரு பர்சன் தான் அப்படின்றது இது மூலியமா நமக்கு ரெஃபர் பண்றாங்க. அப்ப ஃபைனலா சோஃபியா தன்னோட ஃபேமிலி கிரேவ் கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது அப்ப ஹோஸ்மே போய் இவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இவங்களுக்கு எக்ஸாக்டா ஹோஸ் தான் தன்னோட பிரதர் கொண்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாம தான் பிரதரை கொண்டவங்களே எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தான் இருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோஃபியாவை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இவரை வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனால தான் இவர் சோஃபியாவை இந்த இடத்துல அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது மூலியமா இவரோட ரைஸை நமக்கு இந்த இடத்துல சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் ஆக்சுவலா இவர் இந்த இடத்துல டவுன்ஃபாலுமே ரெஃபர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலா சோஃபியாவை பத்தி முழுசா தெரியல அப்படின்ற ஒரு ரீசன்னால சோ அவங்க மூலியமாவே இவரோட டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை நமக்கு ரெஃபர் பண்ற மாதிரி தான் லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த எல்லா விஷயங்கள் தான் ஆக்சுவலா இந்த எபிசோட்ல உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சோ நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களை கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஒரு நீங்க தான் டீடைல் பார்த்து அதை நான் சொல்லாம மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு இங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye from Pranav Prime Time.